மிக்சியும் வேண்டாம், அடுப்பும் வேண்டாம். ஆத்திர அவசரத்துக்கு செய்யணுமா, அர்ஜெண்ட்டாக 2 நிமிஷத்தில் வேறு வழியே இல்லைன்னா இஞ்சி சட்னி செஞ்சு சூப்பராக இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ருங்க. ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளி கட் பண்ணி போட்டுக்குங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சு விடுங்க. 2 வெங்காயம் பொடியாக, எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு பல் பூண்டை தட்டி போடுங்க. நல்ல கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. எல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காரமாக சாப்பிடுவீங்கன்னா தனி மிளகாய்த்தூள், இல்லைனா குழம்பு மிளகாய்த்தூள், இல்லைனா காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஏதாவது ஒன்று போடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இட்லிக்கும் தோசைக்கும். எனக்கு இது சாதத்தில் போட்டு சாப்பிட கூட பிடிக்கும். சுட சுட சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சிட்டு கூடவே கொஞ்சம் சிப்ஸு, ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு இது சூப்பரான ஒரு டிஷ்ஷு. எமர்ஜென்சிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.